ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிவப்ஸ் வாய்ஸ் ஓவர் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம வழக்கமாக பார்க்கக்கூடிய கோஸ்ட் ஸ்டோரி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோலையும் பார்க்க போகிறோம். ஆனால் இன்றைக்கி நம்ம வித்தியாசமாக ட்ரை பண்ணலாமே அப்படின்ட்டு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்கக்கூடிய அந்த டாபிக் அப்படிங்கிறது அர்பன் லெஜெண்ட்ஸ். ஸோ வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்க போகுது. அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்குமே ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு பெல் ஐக்கான் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதே போல் உங்கள் வாழ்க்கையிலும் ஏதாவது கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா, கோஸ்ட் ஸ்டோரி இருக்குது அப்படின்னாக்கா, அந்த ஸ்டோரியை நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணலாம். அப்படி ஷேர் பண்ணணும் அப்படின்னு விரும்புகிறீங்க அப்படின்னாக்கா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் ஐடியும் இமெயில் ஐடியும் கொடுத்துருக்கேன். அதில் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி உங்கள் வாழ்க்கையில் நிகழ்ந்த அந்த திகில் சம்பவத்தை நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணீங்க அப்படின்னாக்கா, நான் அந்த ஸ்டோரியை நம்மளுடைய சேனலில் நரேட் பண்ணி போஸ்ட் பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். 14 February 2023. இந்த சம்பவம் வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய மலாந்திகி அப்படிங்கிற ஒரு இடத்துல நிகழ்ந்தது. மலாந்திகி அப்படிங்கிறது ஒரு சின்ன ஊர். நைட்டு நேரம் சாப்பாடு சாப்பிட்றதுக்கப்புறம் ஒரு குரூப் ஆஃப் பசங்க பார்த்திங்கன்னா வெளியே கொஞ்சம் நடந்துட்டு வரலாம், சுற்றிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கிளம்புறாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஊர் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஊர். அந்த ஊருக்குன்னு அப்படின்ட்டு சொல்லி ஒரு ஹைவே இருக்குது. அந்த ஹைவேல நைட் நேரத்தில் இவங்க மட்டும் நடந்து போயிட்டுருக்காங்க. அப்படி நடந்து போய்கிட்டு இருக்கும்போது அந்த குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க பார்த்திங்களா, அதில் ஒருத்தருக்கு அந்த வழியில் பார்த்திங்கன்னா தூரத்தில் நாய்கள் குறைக்கிற மாதிரியான சத்தங்கள் அப்படிங்கிறது கேட்குது. ஸோ அந்த குரூப் ஆஃப் பீப்புள் பார்த்திங்கன்னா உடனே அலர்ட் ஆகிடுறாங்க. ஏன்னா நாய்கள் அங்கே கத்துது அப்படின்னாக்கா, ஏன் கத்துது, யாராவது திருடங்க யாராவது வந்துட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே அப்படியே நடந்து போயிட்டுருக்காங்க. அப்படி போயிட்டுருக்கும்போது கடைசியாக அந்த இடத்துக்கு வந்துட்டு சேர்ந்துடுறாங்க. வந்து பார்த்தா அங்கே ஒரு விசித்திரமான ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது நடக்குது. ஏன்னா அந்த ரோட்டில் ஒரு விசித்திரமான உருவம் அப்படிங்கிறது அங்கே போய்கிட்டு இருக்கிறத இந்த குரூப் ஆஃப் பீப்புள் வந்துட்டு பார்க்குறாங்க. ஸோ அந்த குரூப் ஆஃப் பசங்க இருக்காங்க பார்த்திங்களா, அவங்களுக்கு ஒன்றுமே புரியலை. ஏன்னா இந்த நேரத்தில் யார் அது இப்படி நடந்து போயிட்டுருக்காங்க, அதுவும் இல்லாமல் இந்த நாய்கள் ஏன் அவங்கள குறைக்கணும் அப்படின்ட்டு சொல்லி ரொம்பவே அந்த நேரத்தில் பயந்து போயிருந்தாங்க. உடனே அங்கே இருக்கிற அந்த பசங்களை ஒருத்தர் பார்த்திங்கன்னா அங்கே நடக்கக்கூடிய அந்த விஷயத்தை வீடியோவில் ரெக்கார்ட் பண்ணுறாரு ஃபோன் எடுத்து. அந்த பசங்க எடுத்த அந்த வீடியோவில் இருக்கிற அந்த ஒரே ஒரு ஃபோட்டோவை நான் வந்துட்டு இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன், நீங்களே பாருங்கள். ஓகே, அந்த ஃபோட்டோவை பார்த்தீங்களா? இப்போ சொல்லுங்கள் நீங்களே, என்ன அந்த உருவம், ஏன் வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு அந்த உருவம் பார்த்தீங்கன்னா ஒரு விசித்திரமான உருவமாகவே அந்த ஃபோட்டோவில் வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த உருவத்தை தொடர்ந்து பின்னாடி இருக்கிற அந்த நாய்கள் வந்துட்டு அந்த உருவத்தை பார்த்து வந்துட்டு குறைக்கிறாங்க. ஸோ அந்த வீடியோவை வந்துட்டு எடுத்த நபர் தான் வந்துட்டு சோஷியல் மீடியாவில் வந்துட்டு அப்லோட் பண்ணியிருந்தார். இது போல் நாங்கள் வாக்கிங் போயிட்டுருக்கிற நேரத்தில் இது போல் ஒரு அதிர்ச்சியான ஒரு சம்பவம் அப்படிங்கிறது எங்கள் கூட நடந்தது. ஒரு அமானுஷ்யம் நிறைந்த ஒரு உருவம் அப்படிங்கிறது நாங்கள் பார்த்தோம். அதை நான் இந்த வீடியோவாக எடுத்து இங்கே போஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவர் அந்த பிளாட்ஃபார்மில் சொல்லியிருந்தார். நீங்கள் இந்த ஃபோட்டோவை பார்த்துருப்பீங்க, நீங்கள் சொல்லுங்கள் அந்த உருவம் என்ன? இந்த ஃபோட்டோவில் பார்த்து அந்த உருவத்தை பார்த்து ரொம்பவே பயந்து போயிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். வாங்க இதுக்கு பின்னாடி இருக்கிற கதையை பார்க்கலாம். இந்த உருவம் அப்படிங்கிறது, இதுக்கான பெயர் வந்துட்டு அங்குள்ள மக்கள் என்ன வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்கால் டயான். வெஸ்ட் பெங்காலில் இந்த பெங்கால் டயானை சுற்றி வந்துட்டு நிறைய கதைகள் அப்படிங்கிறது நிறையாவே வெஸ்ட் பெங்காலில் இருந்திருக்கு. அங்குள்ள மக்களும் பார்த்திங்கன்னா இந்த பெங்கால் டயான் இந்த கதைகளை கேட்டு ரொம்பவே பயப்படுறாங்க. சொல்லப்படுது இவங்க வந்துட்டு பிளாக் மேஜிக் அப்படிப்பட்ட விஷயங்களை வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி அங்குள்ள மக்கள் வந்துட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்குள்ள மக்கள் வந்துட்டு இந்த பில்லி, சூனியம், பிளாக் மேஜிக் இது போன்ற வகைகளை வந்துட்டு யூஸ் பண்ணி தான் இவங்க இது போல் ஒரு சாதாரணமான மனுஷ உருவத்தில் இருந்து இவங்க இந்த மாதிரி சேஞ்ச் ஆகி நடுராத்திரியில் சுற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த மக்கள் சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இவங்க பகல் நேரத்தில் மனுஷங்க மாதிரியே சாதாரணமாக தான் இருப்பாங்க. ஆனால் பகல் நேரத்தில் தான் ஒரு விசித்திரமான ஒரு உருவத்தை கொண்டு இந்த மாதிரி நடு வீதியில் வந்துட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு சொல்லி பல அங்குள்ள மக்கள் வந்துட்டு இந்த விஷயத்தை தான் மறுபடியும் சொல்லிக்கிட்டே இருந்திருக்காங்க. அதே நேரத்தில் இந்த விசித்திரமான உருவம் நடு ராத்திரியில் வந்துட்டு சுற்றிக்கிட்டு இருக்கும்போது
நடுவில் வந்துட்டு யாராவது மனுஷங்க வந்தாங்க அப்படின்னாக்கா, அந்த உருவத்தை பார்த்தாங்க அப்படின்னாக்கா, உடனே அந்த டயான் பார்த்திங்கன்னா அந்த மனுஷனை அந்த நேரத்திலே கொன்று போட்டுட்டு அந்த மனுஷனுடைய ரத்தத்தை உறிஞ்சு குடிச்சிருமா. அதே நேரத்தில் உடம்பில் இருக்கிற எல்லா ரத்தத்தையும் குடித்து உறிஞ்சு எடுத்துடும் அப்படிங்கிற மாதிரி அங்குள்ள மக்கள் வந்துட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபோட்டோவை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு விஷயம் வந்துட்டு கன்ஃபார்ம் ஆகிருக்கும். அந்த டயான் அந்த உருவம் பார்த்திங்கன்னா தன்னுடைய 4 கால்களை வந்துட்டு 2 கால் 2 கைகள் அப்படின்னு சொல்லி 4த்தையும் தரையில் வந்துட்டு அப்படி வச்சுக்கிட்டு வந்துட்டு அந்த நாய்கள் போலவே அந்த ரோட்டில் வந்துட்டு நடந்து போய்கிட்டு இருக்க நீங்கள் நடந்து போய்கிட்டு இருந்ததை நீங்கள் அந்த வீடியோவில் அந்த ஃபோட்டோவில் வந்துட்டு பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த பசங்க பார்த்திங்கன்னா அந்த டயானுக்கு ரொம்ப தூரத்துலேயே இருந்து தான் வீடியோ எடுத்திருக்காங்க. அதனால் இவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. அதை பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே வந்துட்டு வந்தபடியாகவே திரும்பி போய் இன்னி வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா சேஃபாக தான் இருக்காங்க. ஆனால் என்ன தான் இருந்தாலும் அந்த பசங்க ஒரு குரூப்பாக போனதுனால தைரியமாக அந்த நேரத்தில் வீடியோ எடுத்துகிட்டு நாங்கள் ஸோ அப்படி போஸ்ட் பண்ணதுனால தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இது வரைக்குமே நமக்கு அந்த விஷயம் அப்படிங்கிறது பரவி இருக்குது. இதே போல் அவங்க தனியாக போய் அங்கே அந்த அந்த பெங்கால் டயான் அவங்கள பார்த்துருந்தது அப்படின்னாக்கா இன்னி வரைக்குமே அவங்க உயிரோடு இருந்திருப்பாங்களா அப்படின்னு சொல்கிறது ஒரு கேள்விக்குறி தான். இன்னி வரைக்குமே பார்த்திங்கன்னா இது ஒரு பயங்கரமான ஒரு அர்பன் லெஜெண்ட் அப்படின்ட்டு சொல்லி அங்குள்ள மக்கள் டோட்டல் வெஸ்ட் பெங்காலே பார்த்திங்கன்னா அந்த பெங்கால் டயான் அப்படின்னாலே வந்துட்டு ரொம்பவே பயப்படுறாங்க. இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் யாராவது வெஸ்ட் பெங்காலிருந்து இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த அர்பன் லெஜெண்டை பற்றி தெரிஞ்சிருக்கும். ஸோ இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக அந்த சம்பவம் முழு ஸ்டோரியும் பார்த்தீங்கன்னா நான் அதெல்லாம் மிஸ் பண்ணி இருந்தாலும் நீங்கள் அந்த முழு ஸ்டோரியை நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். ஸோ இதே போல் உங்கள் வாழ்க்கையிலையும் நைட் நேரத்தை நீங்கள் போயிட்டுருக்கும்போது ஏதாவது விசித்திரமான உருவங்கள் அப்படின்னு பார்த்துருக்கீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக அந்த ஸ்டோரியை கூட நீங்கள் நமக்கு ஷேர் பண்ணலாம். இமேஜஸ் வீடியோஸ் இருந்தால் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை நமக்கு ஷேர் பண்ணிங்க அப்படின்னாக்கா நாங்கள் அதை பேஸ் பண்ணி வீடியோவாக வந்துட்டு நம்மளுடைய சேனலில் போஸ்ட் பண்ணுவோம். அப்படிப்பட்ட ஸ்டோரிஸ் அண்ட் ஃபுட்டேஜஸ் நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னு விரும்புகிறீங்க அப்படின்னாக்கா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் ஐடியும் இமெயில் ஐடியும் கொடுத்துருக்கேன். அது ரெண்டுத்தில் ஏதாவது யூஸ் பண்ணி உங்கள் வாழ்க்கையில் நிகழ்ந்த அந்த திகில் ஸ்டோரியை எனக்கு ஷேர் பண்ணிங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக நான் அந்த ஸ்டோரியை அந்த ஃபுட்டேஜஸை மேக் பண்ணி வீடியோவாக மேக் பண்ணி நான் நம்மளுடைய சேனலில் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். ஸோ என்னை பொறுத்து இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா நானும் உங்களுக்காக எவ்வளவோ ரிசர்ச்சஸ்லாம் பண்ணி இந்த ஸ்டோரியை வந்துட்டு நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் ரியல் ஸ்டோரிஸாக இருந்தாலும் இந்த அர்பன் லெஜெண்ட்ஸ் க்ரீப்பி பாஸ்டா அப்படின்னு சொல்லி நான் வந்துட்டு வீடியோஸ் மேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் நீங்கள் யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணவே மாட்டேங்கிறீங்க. ஸோ நான் தொடர்ந்து வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கேன். ஜஸ்ட் நம்ம வீடியோ 20-25 வியூஸ் அப்படின்னு தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ ப்ளீஸ் கெஞ்சி கேட்குறேன், நம்மளுடைய வீடியோஸை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு வாட்ஸ்அப்புக்கு ஷேர் பண்ணுங்கள், குரூப்பில் வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஸோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு பெல் ஐக்கன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நம்மளுடைய சேனலுக்கு கண்டிப்பாக உங்களுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது தேவை. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இதே போல் ஒரு சுவாரஸ்யமான அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.